வேறு சிக்கன் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வாரம் மீன் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு என்கிட்ட. வீடா போடணும் எல்லாம் போயிடும். ஐரியா போகும்போது தம்பிலாம் உனக்கு கவனிச்சுட்டு போகிறான். தம்பிலாம் தம்பிலாம் எல்லாம் இருக்கு நம்மளால அவங்க வருமானம் ப்ரோ போகும்போது 100 ரூபா கொடுத்துட்டு போச்சியா கரெக்டே போகும்போது 100 ரூபா கொடு. ஏய் 100 ரூபா கொடு. அண்ணா காலியாக எடுத்து கொடுங்க, வேலை இருக்கு. கெளுத்தி வெட்டியா ஒண்ணா, கெளுத்தி மீன் உடனே போட்டு ஒண்ணு. அதனால் ஒரு காலையை கொடுங்கண்ணா, வேணாம். கெளுத்தி இதில் இருக்கு, கூடுதல் இருக்கு, நிறுத்தி வெட்டி ஆகணும் உடனே. காலையில் கொடுத்தது 6 மணிக்கு கொடுத்தாங்க, அவங்க 8 மணிக்கு திறந்தோன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தா நம்ம கேள்வி இல்லை, அதுதான் சொல்கிறேன். இதுக்கு லேட் ஆகும். என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்க, நான் வெட்டி தரேன். இவங்க எவ்வளோ நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். வாங்க இங்கே வீணா இது கூட பிடிங்க. தலைக்கு தனியாக போடுங்க. என்ன கவர் வேணுமா இல்லை அந்த கவர் டபுளாக போட்டு சொல்கிறேன். கவர் இருக்கா, பெரிய கவர் இருக்கா? சரி ஓகே, நீங்களே போடுங்க. ஒரு 500 ரூபாய் கொண்டு எல்லாத்தையும் போட்டோம். யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்க. யாருக்கு 100 ரூபாய் வந்துடும். 500 கண்டிப்பா என்ன பண்ணுறீங்க? 3/4 ஃபுல்லாக ஃப்ரையே போடுறேன். ஃப்ரை போடுறேன்னா கொஞ்சம் பீஸ் இருக்கா, அதில் வந்து சின்ன மீன் எல்லாத்துலேயும் 3/4 குழம்புக்கு வந்துடும். எலும்பு இந்த சக்கரை இதெல்லாம் குழம்பு போட்டு மெயின் பீஸை மட்டும் குழந்தைக்கு ரெடி பண்ணிடுறேன். மீன் உயிரோடு இருக்கு, மீன் உயிரோடு இருக்கு. ஆள் உயிரோடு இருக்கு. எங்கே விட்டா திரும்ப வந்துருமா? எங்கே விட்டா துள்ளுவான் தெரியுமா? நடு கட்டத்தை விட்டனா துள்ளுவான். இதை துண்டு போடணும். கரையிற ஓ நீங்கள் எங்கே போகிறீங்களோ இது எனக்கு அது அடுத்து தான் அழகாக இருக்கும், அதனால தான் அது எடுக்கிறாங்க. அப்படியே துண்டு போடணும். அதான் முள்ளே இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மட்டும் சாப்பிடணும். இது மெயின் வந்து இல்லைன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுண்ணா. இது எப்படி சாப்பிடணும்னா முட்டி வலிக்கலாம் ரொம்ப நல்லதுண்ணா. நான் அதுண்ணா மிளகு முட்டி வலிக்கலாம் இந்த மீன் ரொம்ப நல்லது. மிளகு வச்சு குழம்பு வைப்பாங்க காரமாக, உடம்பு ரொம்ப அதெல்லாம் பொய்யா உண்மையா? அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை சொல்கிறத விட உண்மைதான். பட் இன்னொன்று விஷயம் தெரியுமா, நீ போடுறியே இப்போ மசாலா இஞ்சி பூண்டு மிளகு இது 3மே உடம்புக்கு நல்லது தான். ஆமாம் புரிஞ்சா? அப்போ இது கூட மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்ல மீன் மீன் உயிரோடு இருக்கானா? எல்லாமே ப்ரோட்டீன் தான் மீனில். ஆமாம் தலைவா, இந்த ஒரு பீஸ் மட்டும் கூட 1000 ரூபா, ஒரு கிலோ வச்சுமா 200 ரூபா. இதனோட விலை 4 கிலோ
800 இது மட்டுமே ஆச்சு. 700 அப்புறம் 50 கொடுத்து ஏலங்க. இன்னும் இருக்கு திருக்கிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. வாங்க ஏலத்தில் எடுத்துருக்கா போகிறேன் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ வந்த பையன் இருப்பா இது மாமா ஐபி வருது. பைப்பர்ல வருதுல. ஐபி பைப்பர். போட்ல இருந்து வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. நான் அது பெருசாக போகிறேன். இதோ வரேன். என்ன கொத்து ஒஸ்டானுங்களா? சூரத்துக்கு ஒஸ்டானுங்க. நான் ஒயிட் போகிறேன் ஒயிட். இது மட்டும் தான் அது அது பண்ணா எப்போதும் பிடிக்கிற மாதிரி பண்ணா அந்த கார்னரில் பிடிப்பா பாருங்க. இங்கயா அந்த கார்னர் இதுவா அதில் பிடிக்காது. அதே பக்கம் வலிக்குது. அது நான் என்ன பண்ணுறது? எவன்டா அவன் என்ன திட்டினவாங்க? யாரோ தேட வந்து போய் நானா மாற்ற முடியுமா? போறாமையும் திட்டுறவனுங்கிறான். அவனுக்கு என்ன போற முடியுது நம்ம பத்தி? ஓ வெட்டிலாம் என்ன வெட்டிலாம் தெரியான்னு கேட்காத. இதெல்லாம் குழம்பு காணா. ஆமா உங்களுக்காக முக்கால்வாசி எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே நீ இது மோஸ்ட்லி குழம்பு தான் சாப்பிடணும். சொன்ன மசாலா குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே கச்சி சாப்பிடலாம். முள்ளு கிள்ளு கொஞ்சம் எல்லாம் நீங்க போடுற மசாலா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒன்றா காரமுள்ள மீன் நீங்க வாங்கி சொல்ற போற மசாலா கொஞ்சம் காரமா இருக்கும். செக் பண்ணி பாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு கொடுங்க. காரம் அவ்வளோ இல்லை. நல்லா காரமாக காடாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். கை குழந்தைக்கு குழம்புல போட்டாங்கன்னா அந்த சதை எடுத்து சாப்பாட்டில் பிசைஞ்சு கை குழந்தை கொடுக்குது. ஆமாம் முள் இருக்காது. முள் எதுவுமே இருக்காது. சாஃப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன் சொல்றது முள். எக்ஸாம்பிள் இதுதான் சாப்பிட்டு இதோட எந்த மிச்சம் இதுதான் சாப்பிட்டு. அடே உன் கடையை க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி பாக்ஸ் வச்சுருவாள். வவால் முள் கூட சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் இது கட்சி அப்படியே மூணுலாம் வவால் முள் நான் என்ன நான் 2 மீன் வச்சேன். நான் தூக்கி 2 மீன் வந்து அனுப்பிக்க போகிறேன். கவர் இன்னொரு அதுலேயும் குழம்பு இருக்கு. இதில் அவ்வளோ நான் கிளம்புறியா? போடல. ஆமாம் கிளம்புறேன் பண்ணி கிளம்பாடி. ஆனால் ரொம்ப ரெக்கார்டு இல்லை இதெல்லாம். நான் இருந்ததா? ஆமாம் இல்லை நீங்கள் லீவ் நீங்கள் வந்து நாளைக்கு லீவ் எடுக்கலாம். எழுத்து என்ன சார்? ஒரு நாள் கஷ்டப்பட்டா ஒரு நாள் லீவ் எடுக்க வேண்டியதான். நீ நிற்கலாம். அவர் நிற்க மாட்டாரு. அவர் வந்தாருன்னா அப்படி ஓடிடுவாரு. பிஸ்கு பிஸ்கு ஓடிடுவாரு. உண்மைதான் கேளா நிற்க மாட்டா போல ஓடிக்கா போல. என்னால வர முடியல. இல்லை வர முடியல. இப்போ சொல்கிறேன். இப்போ நிற்கதான் நிற்கிறா போல இல்லைன்னா போயிட்டு இருப்பா போல. ஒரு வீடியோ 2 வீடியோ இருப்பாரு. அதில் ஓட்டுவாரு. வேலை தான் முக்கியம். சம்பளம் வாங்குறோம். தெரியுமா?